மடி காயத்ரி, இந்த இதுல பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வச்சிருக்கேன். இந்த 10 ரூபாய ஐயருக்கு தட்சணையா வச்சுட்டு சீக்கிரமே குழந்தை பிறக்கணும்னு கடவுள்கிட்ட தான் வேண்டிட்டு பாரு. என்ன ரெடிட்டு பாட்டிலே சொல்றியோ? சரி சரி போய் மோங்க ஆயிட்டு வாங்க, கோயில் போயிட்டு வரலாம். மோகம் கழுவுறதா? குளிச்சுட்டே வர என்வி சாப்பிட்டுருக்கேன்ல. ஆமா நீ கிருத்திகாச்சே, எப்படி மட்டன் சிக்கன் அனுப்பிச்சே? சூப்பரா இருந்துச்சு போ. இருங்க, மட்டன் சிக்கனா? என்ன சொல்றீங்க? ஆமா காயத்ரி, கிண்ணத்துல இருந்த முட்டை பொரியல் நல்லா இருக்குன்னு கணேஷ் அப்படியே முழுகிட்டாரு. முட்டை பொரியலா? என் எம்டிக்கு மீன்னாவே பிடிக்காது. நீ வச்ச ஃபிஷ் ஃப்ரையை டேஸ்ட் பண்ணிட்டு 5-6 துண்டுல சாப்பிட்டாரு. ஃபிஷ் ஃப்ரையா? அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம அரவிந்த் சாமி இருக்காரு, மட்டன் குழம்பு ஊத்தி சப்ப குட்டியில சாப்பிட்டாரு. நீ பாத்துட்டு அசந்திருப்ப. மொத்தத்துல சிக்கன் 65 A1. அப்பா போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பின்ன என்ன கிருத்திகா அதுமா இப்படி பேசுறது? முருகா முருகா, நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்காக. உருளைக்கிழங்கு குருமா, முட்டைக்கோஸ் பொரியல், காலிஃபிளவர் பக்கோடா, கத்திரிக்காய் ஃப்ரை, இதெல்லாம் தானே செஞ்சு கொடுத்தேன். இதெல்லாம் விட்டுட்டு மட்டன் சிக்கன் குழப்புறீங்களே. இல்ல காயத்ரி, நீ தான் டிஃபன் கேரியர்ல. நான் பண்ணி கொடுக்கல. பண்ணல? ஆஹா. அப்ப அந்த டிஃபன் கேரியர் ஐயா ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான் போல இருக்கே. இந்த மொழி முழிக்கிறான். காயத்ரி, கொஞ்ச நேரத்துல உன்னை ஏமாத்தின பத்தியா? நீ என்னமோ அனுப்பிச்சது வெஜிடேரியன் தான். ஆனா நம்ம ஆபீஸ்ல சாப்பிட்டவங்க எல்லாம் முட்டைக்கோஸ் பொரியல முட்டை பொரியல் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. கத்திரிக்காய் ஃப்ரையே அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சிக்கன் பகோடா நினைச்சு நீ நினைச்ச காலிஃபிளவர் பகோடா. போதும் நிறுத்துங்க. இதுதான் இப்படி குழப்பி சொன்னீங்களா? கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு. என்னமோ ஏதோ ஷாக் ஆயிட்டேன். சரி போய் குளிச்சிட்டு வாங்க. நீ வா குளிக்கலாம். நான் குளிக்கிறேன். நீ வந்தா தான் குளிப்பேன். நீ வா நீ. ஹலோ ஃப்ரெண்ட். ஏய் என்னடா? எங்க மம்மி காலையில கறி குழம்பு வச்சு சாப்பாடு கொடுத்துச்சுல, அந்த டிஃபன் கேரியரை வாங்கிட்டு இந்த டிஃபன் கேரியரை கொடுத்துட்டு வர சொல்லிச்சு. மம்மி திட்டுவாங்க, சீக்கிரம் கொடுங்க. ப்ளீஸ் காயத்ரி, அந்த பையன் சொல்றது நீ நம்பாத. போதும் நிறுத்துங்க. இன்னொரு வார்த்தை கூட பேசாதீங்க. அவ கொடுத்த சாப்பாட்டு தெரிஞ்சு தினமும் சாப்பிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? காயத்ரி போதும் பேசாதீங்க. ஐயோ காயத்ரி, நான் சொல்றது நம்பு காயத்ரி. நம்ப மாட்டேன். காயத்ரி காயத்ரி, நீ கிருத்திகை கோயிலுக்கு போணும் காயத்ரி. ஏமா இப்படி எல்லாம் பிரச்சனை வரதால கல்யாணமே வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? நான் தான் அப்பவே விட்டுட்டேனேப்பா. நீதான் திடீர்னு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்ன. ஏன் தப்புதான். நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இப்ப இருக்கிற நிலைமை என்ன, எல்லாம் என் தலையெழுத்து. என்னடி அம்மா, என்னாச்சு இப்படி தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க? இப்படி வந்து உட்காருங்க மாமி. நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? இந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு நன்றி விசுவாசமே கிடையாது. வகை வகையா தான் ஆக்கி போட்டேன். அதெல்லாம் பத்தலன்னு வகைய எவகிட்டயோ போய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப நல்லா அவஸ்தைப்படுறாரு. அவரை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. புருஷன் வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பொண்ணு மடிசார் கட்டிட்டு வந்திருக்கா. அத பார்த்துட்டு அவர் அதே மூட்ல வீட்டுக்கு வந்து, நீயும் மடிசார் கட்டிக்கோ, அத பார்த்து நான் ரசிக்கணும்னு ஒரே பிடிவாதம். எனக்கா மடிசார் கட்ட தெரியாது. சரி நானே கட்டி விடுறேன்னு சொல்லி லெப்ட்ல ஒரு சொருகு, ரைட் ஹிப்ல ஒரு சொருகு சொருகுனாரு பாருங்க. என்னங்க? ஐயோ காயத்ரி, நான் எப்படி இங்க வந்தேன்? எப்படி வந்தீங்கன்னே தெரியாதா? அங்க என்ன லுக் விட்டு இருக்கீங்க? ஏ கதவு பூட்டி இருக்காங்க, யாருமே இல்ல. ஓஹோ, அப்ப கதவு எப்ப திறப்பான்னு காத்துட்டு இருந்தீங்களா? பாரு, நீ என்ன ரொம்ப சந்தேகப்படுற. சரி, அப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? நீ கோவமா இருந்தா உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது தான் இங்க வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்ல மூட்ல தான் இருக்கேன். வாங்க போலாம். சரி வா போலாம்.
அடச்சி, இந்த மூஞ்சிய வருஷம் பூரா பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னு தானே நான் அந்த மூஞ்சிய செலக்ஷன் பண்ணேன். அவ என்னடான்னா காட்ட மாட்டேங்கிறா. அவ மூஞ்சி எப்படி இருக்கும்? மனிஷா கொய்ராலா மாதிரி இருக்குமா, இல்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குமா? கம்பெனிக்கு போன உடனே அந்த மூஞ்சியை எப்படியாவது பார்த்தே தீர்வேன். என்னங்க சத்தம்? சுத்தம். போயிட்டு வரேன். ஏய், என்னது கன்னத்துல அந்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கிளம்புங்க. பை. ஐயோ. ஸ்டாப் ஸ்டாப். ஐயோ ஐயோ. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய், ஓடிவா. ஓ ஓஹோ. ஆ பார்த்தி, பார்த்தி, டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றியே, இது உனக்கு நியாயமா? அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே. மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உழுந்து செத்து போயிடாதம்மா. உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா? ஏன் ஒரு ஊரையே சேர்த்து கூட்டிட்டு போயேன். மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல ட்ரூ ஆயிருச்சு. பாத்தி, காஜா எடுத்துட்டு இருந்த ஒன்ன கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டியூமர் ஆக்கியிருக்கேன். அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா? என் முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்கக்கூடாதா? அது இல்லைங்க. ஆ. என் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஆ. ஒரு gift கொடுங்க, அப்புறமா காட்டுறேன். போட்டாடா ஒரு போடு. ஓசியில சிக்குவான்னு பார்த்தா ஊசியில குத்துறாள. சரி, சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சுக்குவோம். கம்மலை வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிருவானுங்க. மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி எறிஞ்சிருவா. என்ன செய்யலாம்? கொலுச வாங்கி கால்ல மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லு ஜல்லுன்னு சவுண்ட் வரும். அப்ப நாம அவன் மனசுல ஜில்லு ஜில்லுன்னு போய் நிப்போம். பாத்தி, gift நாளைக்கு ரெடி. மொட்டுகளே மொட்டுகளே, மூச்சு விடாத மொட்டுகளே, ஹை மொட்டுகளே மொட்டுகளே, மூச்சு விடாத மொட்டுகளே.